சங்கங்களும் சேர்ந்து மக்களின் நலனுக்காகவும் எங்களின் நலனுக்காகவும் போராடுகிறோம். இந்த சட்டத்தை மத்திய அரசு உடனடியாக திரும்ப பெற வேண்டும். இல்லை என்றால் எங்களோட போராட்டம் திரும்ப பெறும் வரை நடைபெறும் என்று இன்றைய தினம் தெரிவித்துக் கொள்கிறோம். திருமதி லூயிசால் ரமேஷன் பெண் வழக்கறிஞர் சங்கம் தலைவி. ஐபிசி, சிஆர்பிசி அண்ட் எவிடன்ஸ் ஆக்ட் 3 சட்டங்களை என்னங்க சார்? எல்லா பாதிப்பும் வரும் சார். அதுல இருக்க எதுவுமே எங்களுக்கு புரியல. ஹிந்தில இருக்கு சார். எங்களுக்கு இங்கிலீஷ்ல வந்து இங்கிலீஷ்ல தான் இத்தனை வருஷமா நாங்க பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். புதிய குற்றவியல் சட்டங்களை நடைமுறைப்படுத்தக்கூடாது என்று உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தி வரும் நிலை காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். மேலும் கூடுதல் விவரணை செய்த ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், இந்த புதிய குற்றவியல் சட்டங்கள் ஜூலை 1 முதல் அமல்படுத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே இதுகுறித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலினும் கடிதம் வாயிலாக வலியுறுத்தியுள்ள நிலையில் தற்பொழுது உயர்நீதிமன்றத்தின் நுழைவாயில் அருகே வழக்கறிஞர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தி வருகின்றனர். இந்த ஆர்ப்பாட்டம் குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் ராம்குமார். கடந்த பாஜக ஆட்சியின் போது பாரதிய நிகா சங்கீதா, பாரதிய நகரிக் சுரக் சங்கீதா மற்றும் பாரதிய சாக்கு சட்டம் ஆகிய 3 குற்றவியல் சட்டங்கள் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது. அதற்கு குடியரசுத் தலைவரும் ஒப்புதல் பெறப்பட்டது. இந்த நிலையில் ஜூலை 1 முதல் அது நடைமுறைக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில்தான் இந்த 3 சட்டங்கள் குறித்தும் வழக்கறிஞர்கள் மற்றும் தமிழகத்தில் உள்ள அனைத்து எதிர்கட்சிகள் மற்றும் ஆளும் கட்சி எல்லாரிடையுமே ஒரு எதிர்ப்பு என்பது நிலவுகிறது. இந்த சட்டத்தை பொறுத்த வரைக்குமே குற்றவியல் சட்டங்கள் அமல்படுத்துவதில் ஒரு சிக்கல் ஏற்பட்டிருப்பதாக ஏற்கனவே முதலமைச்சர் அவர்கள் கடிதத்தின் வாயிலாக மத்திய அரசை அறிவுறுத்தியிருந்தார். மேலும் குற்றவியல் சட்டங்களில் சில அடிப்படை பிழைகள், முரண்பாடுகள் உள்ளது என்றும் அது குறித்து அனைத்து துறை அதிகாரிகளுடன் ஆலோசிக்க வேண்டும், போதிய கால அவகாசம் இல்லாமல் இந்த சட்டத்தை அமல்படுத்தக்கூடாது என்று எதிர்ப்பு தெரிவித்திருந்தார்கள். குறிப்பாக சமஸ்கிருதத்தில் இந்த சட்டத்தின் பெயர்கள் இருப்பது என்பது 348 ஐ மீறுவதே ஆகும் என்று அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானது என்று தெரிவித்திருந்தார். இவரை போலவே, அதாவது தமிழக முதலமைச்சரை போலவே மேற்கு வங்க முதலமைச்சரும் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருந்தார். இந்த நிலையில்தான் இந்த 3 குற்றவியல் சட்டங்களையும் உடனடியாக மத்திய அரசு திரும்ப பெற வேண்டும் என்று வலியுறுத்தி சென்னை உயர்நீதிமன்றத்தின் நுழைவாயில் அருகில் இந்த வழக்கறிஞர் சங்கம் சார்பாக தற்பொழுது கண்டன போராட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. மேலும் இந்த போராட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் கலந்து கொண்டு தங்களது கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார்கள். மேலும் இந்த சட்டத்தை உடனடியாக திரும்ப பெற வேண்டும், இல்லை என்றால் தமிழகம் முழுவதும் பெரிய அளவில் மத்திய அரசை கண்டித்து ஒரு போராட்டத்தை நாங்கள் முன்னெடுப்போம் என்று அவர்கள் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள். வழக்கறிஞர்களை பொறுத்த வரைக்குமே சமஸ்கிருதத்தில் இந்த சட்டங்கள் கொண்டு வருவது என்பது ஏற்கனவே சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழை வழக்காடும் மொழியாக கொண்டு வர வேண்டும் என்று பல்வேறு போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நிலையில் சமஸ்கிருதத்தில் சட்டங்களை கொண்டு வருவது மத்திய அரசின் எண்ணமாக இருப்பது எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று வழக்கறிஞர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். புதிய குற்றவியல் சட்டங்களுக்கு எதிராக போராட்டம் நடத்தி வரும் வழக்கறிஞர்கள் தற்பொழுது உயர்நீதிமன்ற நுழைவாயில் அமர்ந்து கண்டனங்களை எழுப்பி வருகின்றனர். இது குறித்த தகவலை பதிவு செய்தமைக்கு நன்றி ராஜேஷ்.